வணக்கம். இன்று நாம் எடுக்கப்பட்ட தலைப்பு தோஷம் என்பது தோஷம்தானா, ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறது என்று நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. நான் அதான் சொல்லுவேன், ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். தோஷம் என்பது தோஷம்தானா அப்படின்னு ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம். குறிப்பாக செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம் இப்படிங்கிற 3 விதமா அது பிரிக்கலாம். ஒன்று செவ்வாய் தோஷம், அடுத்தது ராகு கேது தோஷம், மூன்றாவது சனி பகவானுடைய தோஷம். இந்த 3 தோஷமும் ஒரு மனிதனுக்கு எதனால் வருகிறது, அதே சமயம் எதனால் வருகிறது என்பதை நான் விளக்க தயாரா இருக்கிறேன். அதற்கு முன்னால் செவ்வாய் எந்தெந்த இடத்தில் இருந்தால் தோஷம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம். அவர் தனித்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் கூட இருந்தாலும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்தான். அடுத்தது ராகு, ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் லக்னத்தில் ராகு இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ராகு தோஷத்தை ஏற்படுத்தும். அதுபோல் லக்னத்தில் கேது இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் கேது தோஷத்தை ஏற்படுத்தும். இதுக்கு பொதுவாக என்னப்பாங்க, ராகு கேது தோஷ ஜாதகம் அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறாங்க. மூணாவதாக சனி தோஷம். சனி தோஷம் என்பது என்ன, சனி லக்னத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி தோஷம். இப்படி தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மனிதர்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் என்னென்ன, ராகு கேது செவ்வாய் சனி. இந்த கிரகங்கள் நாம் பிறக்கும் பொழுது ஏன் தோஷமாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய ஜெனரேஷன், இனி வரக்கூடிய நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக வரணும் அப்படின்னா வழிபாடுகளை கரெக்டா பண்ணுங்க. இந்த தோஷங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன, போன பிறவியில் நீங்க எதுவாக பிறந்திருந்தாலும் சர்ப்பத்தை அடிச்சிருப்பீர்கள், பாம்புல அடிச்சிருப்பீங்க, இல்ல பாம்பு புத்த நீங்க உடைச்சிருப்பீங்க. அது மாதிரி ஏதாவது தோஷம் இருந்தா தான் இந்த பிறவியில் ராகு கேது தோஷம் இருக்கும். அந்த தோஷம் விலகணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு கட்டாயமாக செல்ல வேண்டும். குலதெய்வத்துக்கு போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு உங்க ஜாதகப்படி நடக்கக்கூடிய தெய்வத்தையும் அந்த கிரகத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். அடுத்தாக ராகு கேதுக்குரிய வழிபாடுகளையும் சரியாக செய்ய வேண்டும். ராகு கேதுங்கிறது கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அதற்காக நம்ம அதையே அப்படியே விட்டுட முடியாது. உடம்புல ஒரு நோய் வந்ததுன்னா வந்துருச்சுன்னு விடமாட்டோம். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கணுமோ, என்ன மருத்துவம் பார்க்கணுமோ பார்ப்போம், பார்த்து சரி பண்ணிக்கிறோம். அதுபோல் தான் தோஷம் என்பது தோஷம் தானா அப்படின்னா தோஷம் தான், அதை சரி பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான பதில். அடுத்தது சனி. சனி லக்னத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இந்த சனி தோஷம் எதனால் ஏற்படுகிறது, ஒரு மனிதன் பிறக்கும் போது ஏன் லக்னத்தில் சனி, அது 2ஆம் இடத்தில் சனி இருக்கிற மாதிரி அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய தாய் தந்தை செய்த பாவங்கள், அந்த குழந்தை போன பிறவியில் செய்த பாவங்கள், மீண்டும் மனிதனாக பிறந்து அந்த தோஷத்தை ஏற்று அதனுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது வராமல் தடுக்கணும்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும். சனி தோஷம் விலக ஜாதகப்படி வழிபாடுகள் செய்தாலும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு உரிய வழிபாடுகளை உங்களால் எது முடியுமோ அதை செய்து வழிபாடுகள். வழிபடும் பொழுது அந்த 2ஆம் இடத்தில் நின்ற சனி தோஷம், லக்னத்தில் நின்ற சனி தோஷம் அதனுடைய ஆதிக்கத்தை தாக்குதலை குறைக்கும். மூன்றாவதாக செவ்வாய். செவ்வாய் தோஷம் என்பது ஜாதகத்தில் கடுமையாக தாக்கும். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா நேச்சுரலா பார்த்துட்டு இருக்கிறோம். செவ்வாய் 2இல் இருந்தால் குடும்ப வாழ்க்கை குழப்பத்தை கொடுக்கும். சரியான வயதில் திருமணம் ஆகாது. அப்படியே திருமணம் ஆனாலும் இல்லற வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும். அதை சரி செய்வது எப்படி அப்படின்னா, அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல்களுக்கு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயில்ல போய் 6 அகல்களுக்கு ஏற்றி செவ்வாய்க்கிழமை வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. தோஷத்தினுடைய தாக்குதல் குறையும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதே தாக்குதல். குலதெய்வத்தை வணங்கிய பிறகு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை செவ்வாய்க்கிழமை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்று
முருகப்பெருமான் ஆலயத்தில் போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு 6 அகல்களுக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்து வாருங்கள். அடுத்ததாக 7ஆம் இடத்தில் செவ்வாய். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியது 7ஆம் இடம். 7ஆம் இடம் ஏன்னா திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக்கும். திருமணம் ஆனாலும் மன வாழ்க்கை குழப்பமாகவே இருக்கும். இந்த குழப்பம் நீங்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்தினுடைய தோஷம் குறைஞ்சு நல்ல வாழ்க்கை அமையணும். குறிப்பிட்ட வயதில் திருமணம் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு முருகன் கோயில்ல உங்க நட்சத்திர வர்ற அன்னைக்கோ அது நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கோ போகணும், மறந்துடாதீங்க. நான் சொன்ன 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் 4ஆம் இடத்து செவ்வாய் கணக்கு வேற. இந்த 7ஆம் இடம் கடுமையான செவ்வாய். இந்த செவ்வாய் தோஷம் விலகிறது அப்படின்னா ஜாதகத்துல அங்கதான் இருக்கும். அதனுடைய தாக்குதல் குறைக்கும். அந்த தாக்குதல் குறையணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்க பிறந்த கிழமை என்ன கிழமை உங்களுக்கு தெரியும். அந்த கிழமை என்று ஏதோ ஒரு முருகன் கோயில போய் முருகனுக்கு இளநீர் அபிஷேகம், இளநீர் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானு கும்பிட்டு வாங்க. 6 அகல்களுக்கு ஏற்றி வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்தினுடைய தோஷம் குறைந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கும். அது தாமதமாகாமல் நடக்கும். 2வது, எந்த வயதில் திருமணம் ஆகியிருந்தாலும் இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் செய்யாத ஆண் பெண்கள் இனிமேலாவது செய்யுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், நீங்க பல போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம், சப்போஸ் திருமணமே ஆகாம இருக்கலாம். அவங்க இது மாதிரி பண்ணினீங்கன்னா கட்டாயமாக குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் பொழுது மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் என்று சொல்வோம். ஆயுள்ங்கிறது மனிதனுடைய ஆயுள் பலம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அடுத்தது மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து சனி பார்வை பெற்றுவிட்டால் மாங்கல்ய தோஷம் குறைவு, மாங்கல்ய தோஷம் இல்லை அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறோம். அந்த மாங்கல்ய பலம் அடையணும் அப்படின்னா முறையான வழிபாடுகள் கட்டாயமாக நீங்க அவசியம் செய்ய வேண்டும். அந்த 8ஆம் இட செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 16 செவ்வாய்க்கிழமை மறந்துடாதீங்க. நான் 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய தாக்குதலை குறைப்பதற்கு என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் 16 செவ்வாய்க்கிழமை எப்ப ஆரம்பிக்கிறீங்க முதல் செவ்வாய், அந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 16 செவ்வாய்க்கிழமை நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகன் டெம்பிள்ல போய் பால் 5 லிட்டர் பால் கொண்டு கொடுத்து அதுக்குரிய பூஜை பொருள் கொடுத்து 6 அகல்களுக்கு ஏற்றி உங்க பேர்ல மட்டும் அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. இது தொடர்ந்து பண்ணினீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். ஆனா 8ஆம் இடங்கிறது கடுமையான தோஷம். தலைப்பே நான் அப்படித்தான் கொடுத்திருக்கேன், தோஷம் தானா அப்படிங்கிறது தலைப்பு. இந்த தோஷத்தை நான் நிவர்த்தி பண்றதுக்கு நிறைய வழிகள் கடவுள் கொடுத்திருக்காரு. தோஷத்தை கொடுப்பதும் அவரே, அதை நிறைவேற்றி சிறப்புகள் கொடுக்கிறது அவரே. அதை எப்படி செய்வது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து அது வழிநடத்தி கூட்டிட்டு போறோம். வழிநடத்தி கூட்டிட்டு போகும்பொழுது அந்த பாதிப்பில் குறைந்து ஒரு சுபட்சமான வாழ்க்கையை, ஒரு அன்பான வாழ்க்கையை இல்லறத்தில் நாம் எப்போதுமே காணலாம். அடுத்ததாக 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு கடுமையான தோஷம், மறைவுன்னு சொல்லுவோம். 12ஆம் இடங்கிறது மறைவு. உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 12ஆம் இடங்கிறது மறைவு. அந்த மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் மறைமுகமான தாக்குதல், மறைமுகமான எதிரிகள். உங்களுக்கு திருமணம் செட் ஆகிட்டே வரும், டக்குன்னு ஆர்வத்திற்கு உள்ள நுழைஞ்சு அதுக்கு எடுத்துருவாங்க. இதை 12 செவ்வாய் மறைமுக தாக்குதல் அப்படிங்கிறது பேரு. இந்த மறைமுக தாக்குதல் உங்களுக்கு விலகணும்னா 12 செவ்வாய்க்கிழமை முருகன் டெம்பிள்ல முருகன் கோயில் போய் செவ்வாழை பழம் பால் கொண்டே கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு, அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த செவ்வாய் வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அங்க வரக்கூடிய ஆண் பெண்களுக்கு பக்தர்களுக்கு சாமி கும்பிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுங்க. இப்படி தொடர்ந்து நீங்க 16 வாரம் பண்ணணும். எப்படி 7ஆம் இடத்துக்கு 16 வாரம், அதுபோல் 8ஆம் இடத்துக்கும் 16 செவ்வாய்க்கிழமை நீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாழை பழம் பாலாபிஷேகம் பண்ணி செவ்வாழை பழத்தை ஈரிட்டு திருப்பி வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எவ்வளவு வருதோ அவ்வளவு எண்ணிக்கையில அந்த ஆண் பெண்களுக்கு பிரசாதமா கொடுங்க. கொடுக்கும் பொழுது அந்த தோஷத்தினுடைய ஆதிக்கங்கள் குறையும், பாக்கியங்கள் கிடைக்கும், முழுமையான வாழ்க்கையை நாம் சிறப்பாக பெறலாம். ஜாதகங்கள் சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த தோஷங்கள் நம்மை ஆட்கொண்டு விட்டால் நிம்மதி போயிடும். எல்லா வசதி வாய்ப்பும் இருக்க நிம்மதி போயிடும். அதெல்லாம் சரி பண்றதுதான் இது. ஆகவே இந்த விளக்கங்களை நான் இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த நாளைக்கு வேற விளக்கங்களை கொடுக்க